இவ்வளோ கருவேப்பிலை வாங்கிட்டு வந்துருங்களா, அதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? கருவேப்பிலை வந்து வெளியே வச்சா இல்லை ஐஸ்பீட்டில் வச்சாலும் வீணாக போயிடும். அதனால் இது வந்து நான் வந்து வித்தியாசமாக ஒரு பொடி மாதிரி செஞ்சு வைக்க போகிறேன். அதுபோல் தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்ற மாதிரி, சாம்பாருக்கு, ரசத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ருசியான ஒரு பொடி ஒன்று செய்ய போகிறேன். கருவேப்பிலை ஈரமாக இருக்க இதை வச்சு எப்படி பொடி செய்ய போகிறீங்க? நம்ம ஸ்டைலில் கருவேப்பிலை பொடி செய்கிறத எல்லோரும் வந்து பாருங்கள், தெரியும். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்போ கருவேப்பிலையை கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்குவோம். ஒரு பாதி கருவேப்பிலையை வெறும் தூள் பண்ணி வச்சுக்க போகிறேன். இன்னொரு பாதி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி பொடி செஞ்சு வைக்க போகிறேன். இப்போ உருவிட்டு நீரை வடிய வச்சு எடுத்துக்குவோம். கருவேப்பிலையை வடிகட்டியில் உருவி போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றினோம்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே இறங்கிரும். இந்த மாதிரி இல்லாதவங்க துணியிலையோ பேப்பர்லேயோ கூட உருவி காய வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை தண்ணியில் நல்லா இறங்கிருச்சு கீழே. அதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வதக்கிறதுக்கு ஒரு மேஜைக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். கருவேப்பிலையை மொத்தமாக போட்டு வறுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்திங்கன்னா எல்லாம் ஒன்று போல் வறுப்படும். மீடியம் நெருப்பாக வச்சுட்டு கை விடாமல் கிண்டுங்க. இப்போ வறுப்பட்டுருச்சு, எடுத்து மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பகுதி கருவேப்பிலை மிஷினில் போட்டு எதுவும் போடாமல் தூள் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி பொடியை நம்ம மற்ற நேரம் எந்த சமையலுக்கும் போட்டு பயன்படுத்திக்கலாம். வறுத்த கருவேப்பிலை வச்சுருக்குறோம். இந்த அளவுக்கு ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி விதை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 6 பல் பூண்டு ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு கப் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 14 வத்தல் மிளகா விதை நீக்காமலே அப்படியே வச்சுருக்கேன். இது மிளகா அவ்வளோ உரப்பு இருக்காது. இதெல்லாம் வறுத்துட்டு இதையும் போட்டு ஒரு பொடி செய்ய போகிறேன். எல்லா பொருளையும் வறுத்து எடுத்தாச்சு. கருவேப்பிலை தூள் பண்ண மிக்ஸிலேயே அரைக்க போகிறேன். வறுத்து வச்ச மிளகாயை போடுறேன். பூண்டையும் போடுறேன். புளி நல்லா முறுமுறுன்னு வறுப்பட்டுருக்கு, அதையும் அதில் போடுறேன். எண்ணெய் இல்லாமல் வறுத்த தேங்காயும் போடுறேன். வறுத்து வச்ச கருவேப்பிலையும் போடுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்ச பொடியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த பொடியை 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஐஸ்பீட்டில் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து வெறும் தூள் மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம் வறுத்துட்டு. இதை வந்து நம்ம துவையலோ பொடியோ வேறு எதுனாலும் சோத்து கூட போட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் கூட செய்யலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பிலை வச்சு. இது வந்து கருவேப்பிலை பொடி அப்படியே சாப்பிட்லாம். தோசை, இட்லி, சாதம் எதுக்குனாலும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கருவேப்பிலை பொடி வந்து நல்லா காரசாரமாக சுவையாக நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஸ்டைலில் செஞ்ச 2 விதமான கருவேப்பிலை பொடியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.